இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான சீஸ் ஆம்லேட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போது சீஸ் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீஸ் ஆம்லேட் பண்ணுறதுக்காக 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருந்த மஞ்சக்கருவில் சால்ட்டு தேவையான அளவு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கருவை இது மாதிரி நல்லா பீட்டர் இருந்தால் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா விஸ்கை வச்சு நல்லா இது மாதிரி ஃபோமிங்காக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி வந்த வெள்ளைக்கரு மிக்ஸை லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் அந்த மஞ்சக்கரு மிக்ஸோட இது மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அந்த மஞ்சக்கரு மிக்ஸ் அப்படியே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த வெள்ளைக்கருவில் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு பேன் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி ஃபுல்லாக இதை மாதிரி பேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை அதில் இதை மாதிரி ஊற்றி பேன் ஃபுல்லாக இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. முக்கியமாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க இதை குக் பண்ண முடியும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட முட்டை கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி தொளிச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் மூடி வச்சுட்டு இது குக் ஆனதுக்கப்புறமா இதை மாதிரி சீஸை மேலே ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. சீஸை ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஆரிகானோ இருந்தால் அதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம இப்போ எல்லாம் ஆரிகானோ எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரி முட்டையை பாதியாக மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு ஓவராக ப்ரெஸ் மட்டும் கொடுக்காதீங்க. ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா பின்னாடி சைடு நம்மளுக்கு கிராக் மாதிரி விழுந்துடும். அதனால் இதை மாதிரி சும்மா மடக்கி விட்டு லைட்டாக முன்னாடி சைடு மட்டும் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த எட்ஜஸ்லாம் வேகிறதுக்காக நான் திருப்பி விடுறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான சீஸ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம எக்கை நார்மலாக பொரித்து சாப்பிட்றதுக்கும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.